இப்போ டயபெட்டிஸ் உள்ளவங்க ரைஸ் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். அதனால 3 வேளையும் கஞ்சி கூழ் இல்லை ஃபுல்லாகவே 3 வேளையும் சப்பாத்தி அப்படின்னா சாப்பிடுவாங்க. அப்படிலாம் தேவையில்லை. அரிசியெல்லாம் நம்மளால விட முடியாது மொத்தமாக. என்ன குவான்டிட்டியை குறைச்சிக்கணும், அவ்வளோதான். சிறுதானியங்கள் சில டைம் சேர்த்துக்கணும். 2 கப் அளவுக்கு ஒரு பொரியலும் 1 கப்பு கீரை அல்லது ஒரு கூட்டும் குழம்பு சாம்பார் அப்படி வச்சு சாப்பிட்டு ரைஸை குறைச்சி சாப்பிட்டோம்னா சுகர் ஏறாது. சீரக சம்பா அரிசி நல்லது. பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி நல்லது. குக்கர்ல வச்சு சாப்பிட்றதை விட அதை வடிச்சிட்டோம்னா அந்த கஞ்சி நம்ம எடுத்துடுறோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டார்ச் போர்ஷன் குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 to 30% கேலரிஸும் கம்மியாகும் நம்மளுக்கு. ஸோ தட் இஸ் வெரி குட். ரைஸ் குக் பண்ணதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டா அதோட லோ ஜிஐயா கிடைக்குது. பிகமிங் மோர் சூட்டபிள் ஃபார் டயபெட்டிக். ரெட் ரைஸ்ன்ற மட்டை அரிசி முடிஞ்சவங்க சாப்பிடலாம். பாஸ்மதி ரைஸ் தட் இஸ் வெரி குட். பாஸ்மதி அரிசி சாதாரணமாகவும் பயன்படுத்தலாம். அது ரொம்ப நல்லது.